இந்த காலத்தில் சினிமா ஆரம்பிக்கிறது முதல்ல வந்து கதையை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு தயாரிப்பாளர் கதையை கேட்பார், பணம் போடுறோம் முதல் கதையை கேட்பார். இந்த கதை அவருக்கு பிடிச்சதுன்னா இந்த கதைக்கு யார் வந்து திரைக்கதை வசனம் எழுதுனாலும் அடுத்த ஆளை பிடிப்பாங்க. கதை ரெடி ஆகுது, திரைக்கதை வசனம் எழுதுன யார் ரெடி ஆகுது. இப்போ இந்த 2 பேரும் ப்ரொடியூசர் சேர்ந்து உட்காந்து இந்த கதையை திரைக்கதை எழுதும் 3 பேருமா சேர்ந்து இந்த கதையை யார் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். லவ் ஸ்டோரியாக இருக்கலாம், ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், ஆக்ஷன் மூவியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் இதை யார் இயக்கினால் நல்லாயிருக்கும். அப்போ டைரக்டர் செலக்ட் பண்ணுறாங்க. ஆக கதை, திரைக்கதை வசனம், அதன் பிறகு இயக்குனர், இந்த 3 பேரும் சேர்ந்து ப்ரொடியூசர்கள் உட்காந்துட்டு தான் இந்த கதைக்கு யார் ஹீரோ, அப்புறம் இந்த கதைக்கு ஹீரோயின் யார், அப்புறம் சப்போர்ட்டிங் கேரக்டர் யார், இந்த குரூப் உட்காந்து டிசைட் பண்ணி தான் ஒரு படம் எடுப்பாங்க. இதான் ஃபார்முலாவா இருந்தது. ஆனா இன்னைக்கு சினிமா ஒரே ஒரு ஹீரோ சொன்னா போதும், அவர் சொல்றதுதான் கதை, அவர் சொல்றதுதான் ஷார்ட், அப்படி ஆயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியும். உண்மையிலேயே நாங்கெல்லாம் டைரக்ட் பண்ணும்போது எந்த ஹீரோவும் எந்த ஹீரோயின் வந்து இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டாங்க. நாங்கள் சொல்வதை மட்டும்தான் செய்வாங்க. அதனால அந்த காலத்தில் படம் ஹிட்டு.